ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள், அவருடைய கட்டுப்பாட்டிலே துறை கிடையாது. எல்லா அமைச்சர்களும் கொள்ளையடிக்க அமைச்சிட்டாங்க. இன்றைக்கு பார்த்திருப்பீங்க, நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு என்னன்னு தெரியும்? இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர், அந்த குடிநீர் வழங்கல் துறையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பணியிடங்களுக்கு ஒவ்வொரு பணியிடத்திற்கு லட்சக்கணக்கான பணம் வாங்கி முறைகேடு நடத்திருக்கிறாங்க. அதே போல நகர்ப்புற வளர்ச்சி துறையில டெண்டர் விட்டு கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆதாரத்தோட இங்க இடி அரசாங்கத்துக்கு அனுப்பி அதுல வழக்கு பதிவு செய்ய சொன்னாங்க. செய்யல. அதிமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நேற்றைய தினம் உடனடியாக இதில் ஆதாரம் இருக்கின்றது. இடி அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையில் ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்குவது உண்மையாகிவிட்டது. உண்மைதானே? பத்திரப்பதிவுக்கு போனா கொள்ளையடிக்கிறாங்க. அந்த இடத்துல நாம கடனுக்கு வீட்டை வைக்கிறோம், தோட்டத்தை வைக்கிறோம், அங்க போனா அந்த பணத்தையும் பிடுங்குகின்ற அரசாங்கம். இந்த அரசாங்கம் தேவையா?